இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சீக்கிரமாக, அதாவது ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ், எள்ளு ஓமம் சீரகம்லாம் யூஸ் பண்ணி கரக்கரம் முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு. ஹை ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் கறிக்கிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் படபடன்னு நல்லா வாசம் வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1 கப்பு அளவு தண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்ட அதே கப்பால் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த மாவை கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். கையில் ஒரு கரண்டி வச்சு இதை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 1.5 கப்பு மாவுக்கு இந்த 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது எண்ணெய் இழுக்கும், அதனால தண்ணியை திட்டமாக வைங்க. இந்த மாவை இப்போ ஒத்தாப்பில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சுட தண்ணியில் இந்த மாவு நல்லா வெந்து ஒத்தாப்பில் பூத்து வந்துருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சுடு தண்ணியில் நல்லா வெந்து மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப தண்ணி இல்லாமல் கரெக்டான பதத்துக்கு இருக்குது. நம்ம எக்ஸஸாக எதுவும் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த மாவில் நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்தாச்சு, அதனால் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி நல்லா பக்குவமாக பிசைஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 பிரிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மாவில் கிளாத் போட்டு காயாமல் மூடி வைங்க. இப்போ இந்த மாவை நல்லா பால் மாதிரி உருட்டி கொஞ்சம் அடை மாதிரி தட்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிசாவே தட்டிக்கோங்க. இப்போ ஒரு சிசரை வச்சு இதை நீட்டாக இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். மாவை வெட்டும் பொழுது கொஞ்சம் நீட்டாக மெல்லிசாவே வெட்டுங்க. மாவை இதே மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடகடன்னு கட் பண்ணி எடுத்துடலாம். இதை பொரிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் சூடு பண்ணுங்கள். கடாயில் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எண்ணெயில் போட்டு பொரிங்க. ஆயிலில் சூடு கம்மியாக இருந்ததுன்னா எல்லா மாவும் அடை மாதிரி ஒட்டிக்கும். அதனால் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமே போட்டு பொரிச்சு விடுங்க. போட்ட உடனே கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இதே மாதிரி பிரித்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஸ்லோவாக க்ரன்ச்சியாக நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு விடுங்க. இது வெந்து கம்ப்ளீட்டாக இதில் உள்ள நுரை அடங்கினதுக்கு அப்புறமே எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் எடுங்க. சரியாக வேகலைனா கிறிஸ்பினஸ் இருக்காது, வதக்குன்னு இருக்கும். எள்ளு ஓமம் சீரகம் இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கஸ்தூரி மேத்தி அப்புறம் கரிச்சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மாவை சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த மாவு ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி கட் பண்ணி பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தடுத்து மாவை இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வர நம்ம குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் 1 டைம் இதே மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டைம் இருக்கும்பொழுது கொஞ்சம் நிறையாவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு மாதம் வரைக்குமே இதோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கௌசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.